ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான க்ளீன் ப்ளஸ் ஆர்கனைஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு மெஸ்ஸியாக இருக்கிற ஒரு பிளேஸை நம்ம எவ்வளோ அழகாக எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம், எப்படி வந்து எல்லாமே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், எப்படி வந்து பிளான் பண்ணி எப்படி வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் என்னோடய ஃபேவரட் திங்கான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் நான் தனியாக இந்த சாங்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணிப்பேன். ஸோ சாங்ஸ் ப்ளே பண்ணிவிட்டு அதை கேட்டுகிட்டே ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுருக்கோம், ஒர்க் ப்ரெஷர் தெரியாது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும், தனியாக இருக்க ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருக்குது அப்படின்றதே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, வி ஆர் மூவிங் டு அவர் கண்டென்ட். பை த வே, ஏன் இவ்வளோ மிஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் ஒரு 2 to 3 டேஸாகவே செம்ம ஹெக்டிக்காக போயிட்டு இருந்தது. ஆக்சுவலி இங்கே ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 1 வீக்காக லீவ், ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் மட்டும் தனியாகவே எல்லாமே பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், கொரியர் பண்ணணும், டிசைன் பண்ணணும் அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் தனியாக பண்ணுறதுனால என்னால் வந்து இந்த க்ளீனிங்க்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. லைக் வந்து அந்த ஒர்க் வந்து அப்பப்போ முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ரொம்பவே வந்து பிஸியாக போயிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ 1 by 1 க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய டார்கெட் என்னோடய டேபிள் தான். ஸோ இந்த டேபிள் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டாவே அந்த இடம் கொஞ்சம் பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்மளை பாதி ஒர்க் முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து டேபிளை வந்து க்ளீன் பண்ணிடலாம். லைக் வந்து மேலே வந்து நிறைய பேப்பர்ஸு அண்ட் தென் அந்த மிஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒயர்ஸு எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டேபிளை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, அந்த தரையில் நம்மளோட டோரில் வந்து நம்ம லோகோ இருக்கும் அந்த மிரரில். ஸோ அந்த மிரரோடது வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. லைக் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்கும், கொஞ்சம் நேரம் வெயில் கம்மியாகும், அதுக்கப்புறம் திருப்பி வெயில் அடிக்கும், அந்த மாதிரி ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது வெயில் வரும்போது அந்த லோகோ நல்லா தெரியுது, வெயில் போகும்போது அது அப்படியே கொஞ்சம் மறையுது. அது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நானே இப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டுறேன் அந்த இடத்துல. அண்ட் வந்து நான் இன்ஸ்டாகிராமுக்கும் சேர்த்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே ஒரு கேமரா இங்கே ஒன்று வச்சுருக்கேன், மாற்றி எடுத்துகிட்டு இருக்கிறதுனால. நான் அந்த ரீல்ஸ் வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த ரீலோட லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுல்லாக ஒரு ஆஃப் டே ஒர்க் பண்ண விஷயத்த ஒரு 1 minute காட்டியிருப்பேன் அதில். அண்ட் அதில் அதுதான் காட்ட முடியும். ஸோ நம்ம விலாகுன்றதுனால நம்ம இதில் வந்து நம்ம எவ்வளோ வேணால் காட்டலாம். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் எலாபரேட்டடாக காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேபிள் கொஞ்சம் ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணணும். பயங்கர டஸ்ட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சைஸ் வைஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளீன் மட்டும் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எது எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்ம அர்ஜென்ட்டில் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சைஸ் எடுக்கிறோன்னா மற்றது வந்து அப்படியே அந்த இடம் கலைஞ்சிரும். லைக் நம்ம பீரோலலாம் துணி வந்து எடுப்போம் இல்லையா, நம்ம ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுப்போம், மற்றதெல்லாம் வந்து அப்படியே போட்டுருவோம். அந்த மாதிரி தான் லிட்ரலாக இங்கே நடந்தது இந்த ஒரு 1 வீக்காகவே. ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராக அடுக்கி வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் இருக்குது இல்லை அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நம்ம பிரிண்ட் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம் அப்படின்ட்டு டஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ டஸ்ட்டு இருந்தது இதில். ஸோ அதனால் டஸ்டிங் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் வந்து இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து அங்கங்கே வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் ஃபஸ்ட்டு பிரித்து வச்சிட்டேன். லைக் உமன்து எங்கே இருக்குது, மென்னோடது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உமன்தெல்லாம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும். ஸோ மென்து மட்டும் நம்ம ரைட்டில் அங்கே வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டிஷர்ட் தான் இருந்தது அந்த இடத்துல. ஹூடி ஸ்வெட் ஷர்ட் எல்லாமே இந்த சைடு இருந்தது. அண்ட் இப்போது அங்கேயும் வந்து ஸ்வெட் ஷர்ட் வச்சிடலாம், ஏன்னா வந்து இடம் பத்தலை சுத்தமாக. ஸோ அதனால் ஸ்வெட் ஷர்ட்டும் ஹூடியும் வந்து அங்கே மென்னோடது மட்டும் அங்கே வைக்கலாம் கொஞ்சம் அப்படின்ட்டு பாதி அங்கே வச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கீழே தான். ஆக்சுவலி கீழே தான் எங்களோட வீடு இருக்குது. வீட்டில் வந்து ஒரு 1 பெட்ரூமில் தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 பெட்ரூம் வீடு. அதில் வந்து 1 பெட்ரூம் வந்து ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹாலை ஃபில் பண்ணேன். ஹால் ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பெட்ரூமுக்கும் கொஞ்சம் போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. சுத்தமாக எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் பெட்டை தவிர வேறு எங்கேயுமே உட்காரக்கூட இடம் இருக்காது, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து மேலே வந்து ஃபுல்லாக என்டையர் இந்த ஆஃபீஸ்க்கு மட்டுமே ஒரு பிளேஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டு மேலே வந்தோம். ஸோ இப்போவுமே இங்கே இடம் பத்த மாட்டுது அடுத்து. ஸோ அதுக்கு அடுத்து இப்போ வெளியில் கட்டலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இப்போ இல்லை, அதுக்கு ஒரு இன்னும் டைம் ஆகும். ஏன்னா இதுக்கே வந்து நாங்கள் போதும்னு ஆகிட்டோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நியூ பிளேஸ் பில்ட் பண்ணுறது அண்ட் அங்கே வந்து ஷிஃப்டிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு சைடு ஓரளவு முடிஞ்சிருச்சு. அந்த சைடு வந்து ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு சில சைஸஸ் மட்டும் இங்கே மிக்ஸாக இருக்குது. ஸோ அது வர நம்ம அங்கே அடுக்கிக்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த சைடு வந்துட்டேன். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த லாஸ்ட்டில் அந்த கார்னரில் இருக்க அந்த குட்டி ஷெல்ஃப் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்குன்னு வச்சுருக்கேன். அது வந்து கொஞ்சம் அங்கே நடுவில் வந்து எனக்கு கொஞ்சம் அது வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஃபுல்லாகவே இந்த சைடு எடுத்துடலாம், லைக் வந்து என்ட்ரன்ஸில் வந்து அதை வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த பெரிய ஷெல்ஃப் மட்டும் லைக் வந்து மென் அண்ட் உமனுக்கு மட்டும் அப்படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அந்த ஷெல்ஃபை வந்து எடுத்து எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் அந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு அமேசானில் வாங்கியிருந்தேன். ரொம்ப லைட் வெயிட் அது. லைக் நம்மளால் வந்து அதில் வெயிட்டே வைக்க முடியாது சுத்தமாக, அந்த மாதிரி இருக்கும். வெயிட்லாம் கொஞ்சம் வச்சோம் அப்படின்னா உடஞ்சி விழுந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ அதனால் ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுனால அதை நான் இன்னுமே வச்சுருக்கேன். Ever since the first time you opened up my world, I just can't seem to close my eyes and sleep. I'm locked inside this daydream, don't need any saving. But I need you to wake me up. ஸோ பாட்டு போட்டுகிட்டே இந்த மாதிரி ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே சைட்லேயே அடிக்கடி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ்க்கு வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அதில் கரெக்டாக கேப்சர் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த ஷெல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா இழுக்கவே முடியல, செம்ம ஹெவியாக இருந்தது. ப்ராடக்ட்ஸ் வேறு இருந்துச்சா, ஸோ வந்து சுத்தமாக இழுக்க முடியல. அண்ட் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது. அது இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா நியூவாக, ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவே இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து நான் அதில் ப்ராடக்ட்டும் வச்சுருக்கேன். என்னால் இழுக்கவும் முடியல, தள்ளவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்ராஸாக இருக்க மாதிரி இருக்குல்ல, பட் அப்படி இல்லை, நேரில் வந்து கரெக்டாக தான் இருந்தது. பட் ஏன்னு தெரியல, இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் க்ராஸாக இருக்க மாதிரி இருக்குது. எனிவேஸ், இதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிற ஷெல்ஃப்லாம் வந்து நம்ம சைஸ் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு மெயின் வேலை. அங்கேயாவது கொஞ்சம் தான் இருந்தது அடிக்கிட்டோம், இங்கே வந்து கொஞ்சம் நிறையான்றதுனால உமன் ஹூடி, உமன் ஸ்வெட் ஷர்ட், அப்புறம் மென்னோட ஸ்வெட் ஷர்ட் அண்ட் ஹூடிஸ், இது எல்லாமே வந்து இந்த சைடும் நம்ம வந்து அடுக்கணும். ஸோ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பசிக்க வேற ஆரம்பிச்சிருச்சு. பசிச்சிச்சுனாவே அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை ஓடாது, கொஞ்சம் கேராக இருக்கும். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படின்றத.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ்து. ஸோ அந்த குட்டி ஷெல்ஃபில் வந்து குட்டீஸ் அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இவங்களதுல வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும், சைஸ் நிறையா இருக்கும். ஸோ வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 ஷெல்ஃபில் வச்சிடலாம் அப்படின்ட்டு 3 லைனாக அடுக்கலான்ட்டு 3 லைனாக அடுக்கினேன். அதுக்கப்புறம் 2 லைனாக அடுக்கினேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் 2-3 டைம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ 2-3 டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. கப்புள்ஸ் மென் அண்ட் உமன் விட இவங்களது வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிண்டிங் மிஷினில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் அடிக்கியிருக்கேன். ஏன்னா வந்து இங்கே இடம் பத்தலை அப்படின்றதுனால கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது, ரேராக எடுக்கிறதுலாம் வந்து அங்கே அடிக்கியிருக்கேன். ஏன்னா நம்ம அங்கேயும் கொஞ்சம் வீடியோ எடுப்போம். ஸோ பேக்ரவுண்டில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு எல்லா சைஸ்லேயும் எல்லா கலர்ஸ்லேயுமே கொஞ்சம் நம்ம ரேராக எடுக்கிற சைஸஸ் அந்த மாதிரி வந்து பார்த்து அங்கே அடிக்கியிருக்கேன் நான். ஸோ இப்போது குட்டீஸ் அடிக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அண்ட் எங்களோட ப்ராடக்ட் பற்றி ஒரு குட்டி ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன். லைக் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஷர்ட், ஹூடிஸ் அண்ட் தென் டிஷர்ட் இதெல்லாம் இருக்குது. அண்ட் வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென், உமன் அண்ட் தென் கிட்ஸ், இவங்க 3 பேருக்கு இருக்குது. கிட்ஸுக்கு வந்து டிஷர்ட் கிடையாது, ஸ்வெட் ஷர்ட் அண்ட் ஹூடிஸ் இருக்குது. மென், உமனுக்கு டிஷர்ட், ஸ்வெட் ஷர்ட், ஹூடிஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மென்னுக்கு வந்து ஃபுல் டைப்லேயும் உமனுக்கு வந்து க்ராப் டைப்லேயும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். லைக் வந்து க்ராப் டைப்பில் பாக்ஸ் ஃபிட்டில் வரும் டிஷர்ட்டு. அண்ட் ஸ்வெட் ஷர்ட், ஹூடிஸ் நார்மல் ஃபிட்டில் தான், பட் க்ராப் டைப்பில் வரும். அண்ட் வந்து நாங்கள் நிறைய வந்து கப்புள்ஸ்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய கப்புள்ஸ்க்கு ப்ளஸ் வந்து ஃபேமிலி காம்போஸ் அண்ட் தென் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக வந்து அவுட்டிங் போவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து பர்த்டே ஸ்பெஷல் நிறையா பண்ணியிருக்கோம். லைக் வந்து இந்த கிட்ஸுக்கெலாம் வந்து பர்த்டே வருது அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸாக நிறையா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கஸ்டமைஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவுட்டிங் போகிறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எங்ககிட்ட ஆல்ரெடி வாங்கின கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய பேஜில் வச்சுருக்கேன், ஸ்டோரி ஹைலைட்ஸில் வச்சுருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம், எங்களோட குவாலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும், கஸ்டமர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றதுலாம் நீங்கள் எங்களோட பேஜை வந்து ஒன்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் அவங்க அவுட்டிங் போயிட்டு அவங்களோட பிக்சர்ஸை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே கூட நாங்கள் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த அடுக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். அண்ட் வந்து இப்போது கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ குப்பை இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பெருக்கி நீட்டாக க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டிஸ்பேட்ச்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆல்ரெடி நேற்று வந்து பிரிண்ட் பண்ணி வச்சது, ஸோ அந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்குது. கொரியர் பர்சன் வந்தோடனே நம்ம அதெல்லாம் கொடுத்து விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி அட்ரஸ்லாம் போட்டுட்டு, அட்ரஸ்லாம் ஆல்ரெடி போட்டதே இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்தோடனே நம்ம கொடுத்து விட வேண்டிய ஒர்க் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒர்க் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி டைம் 2 ஆகிடுச்சு. ஸோ நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ அதனால் என் கூட வந்து லஞ்சுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நம்ம வந்து கொரியர் வேலை பார்க்கணும். அண்ட் வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருந்து அதனால் வந்து நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கதைகள்லாம் பேசிட்டு அப்படியே வந்து நிறைய பிளானிங்லாம் நடக்கும். பட் பிஸ்னஸ் பற்றி எந்த பிளானிங்கும் இல்லை, அதில் வந்து அவங்க தலையிட மாட்டாங்க. ஸோ வந்து லைக் வந்து ஃப்யூச்சர் பிளான்ஸ், ஏதாவது ட்ரிப் பிளான், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ இல்லையோ, பட் நிறைய பிளான் பண்ணுவோம். நான் தான் நிறைய பேசுவேன், நிறைய சொல்லுவேன், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்ட்டு. அவங்க சைலண்ட்டாக கேட்டுகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகும்.
அண்ட் பிரியாணி கொஞ்சம் ஆவரேஜ் தான். பட் இந்த மாதிரி உட்காந்து ரிலாக்ஸாக பொறுமையாக அவங்க கூட பேசிக்கிட்டே சாப்பிட்றது வந்து நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். மோஸ்ட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஒர்க் இருக்க டைமில் 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடும்போது இந்த மாதிரி சாப்பிடுவோம். மற்றபடி மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம், டிவி பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவோம். மோஸ்ட்லி டிவி பார்த்துட்டு தான் சாப்பிடுவோம். ஸோ ஒர்க் டைமில் மட்டும் கொஞ்சம் தான் டைம் இருக்குது, அந்த டைமில் சாப்பிட்ணுன்னும் போது இந்த மாதிரி சாப்பிடுவோம். ஸோ நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போகிறது. அண்ட் நீங்கள் யாராச்சும் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக என் ஹஸ்பண்டுக்கு சாப்பிடும்போது பேசினாவே பிடிக்காது, எனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் ஒரு 10 வார்த்தை பேசினா அதில் ஒரு வார்த்தை தான் அவங்க பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொரியருக்கு வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த பார்சல்லாம் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவங்க கொரியர் பர்சனும் வந்துடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ் எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். பிஃபோர் எப்படி இருக்குது அப்படின்றது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இப்படி தான் இருக்குது கரண்ட்டாக. எவ்வளோ நாள் இப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி க்ளீனாக மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ பார்சல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, கொரியர் பர்சனும் வந்துட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து சேட்ஸ்லாம் வந்து நம்ம ரிப்ளை பண்ணணும். நம்மளுக்கு வந்து வந்த என்கொயரிஸ் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும். நைட்டே வந்து நைட்லேருந்து நம்ம இன்னும் சேட்டுக்கு பக்கமே போகல. ஸோ அவங்க வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இப்போ பார்த்து ஒன் பை ஒன்னாக ரிப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு எப்படியும் ஒரு 2 to 3 hours ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்களுக்கு நம்ம டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சேட்டும் டிசைனும் பண்ணணும். அப்புறம் ஈவினிங் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் தான் இருக்குது. அண்டு இப்படி தான் வந்து எங்களோட டே வந்து இன்றைக்கி போச்சு. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களோட பேஜ் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் எங்களோட ரீல்ஸ் பார்க்கல அப்படின்னா எங்களோட சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் சேனல் லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பாய்.